வணக்கம் மக்களே. ஷூட்டிங் போன இடத்துல மனைவி வேறொரு நடிகரோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே உடனடியாக விவாகரத்துக்கு சொல்லிட்டாங்களாம் பிரபலம். இப்போ அதற்குமே பார்த்தோன்னா ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வராங்க. வாங்க என்ன நடந்ததுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல பாடகர் ஏசுதாஸினுடைய மகன் என்ற அடையாளத்தோடு சினிமாவில் அறிமுகமானவர். ரொம்பவே பார்த்தோன்னா பல பாடல்களை பாடினவர் தான் விஜய் ஏசுதாஸ். தனுஷின் வேலையில்லா பட்டதாரி 2 படத்தில் வில்லன் ரோலில் நடிச்சிருந்தார். அந்த படத்தின் ஷூட்டிங்கின் போது ஒரு ரொம்பவே பார்த்தோன்னா தகாத சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். வேலையில்லா பட்டதாரி படத்தில் நடிக்கும் பொழுது வில்லன் அமிதாஸ் பேக்ஸுடன் விஜய் ஏசுதாஸ் மனைவி தர்ஷாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு நெருக்கமாக காதலாக மாறியிருக்குது. தனிமையில் இருவரும் நெருக்கமாகவும் இருந்துள்ள நிலையில் அமிதாஸ் பேக்ஸ் தர்ஷனாவை திருமணம் செய்திருக்கிறாரு. இதற்கு உடந்தையாக நடிகர் தனுஷும் செயல்பட்டிருக்கிறாரு அப்படின்ற செய்திகள் இப்போ ரொம்பவே திடுக்கிடக்கூடிய விஷயமாக மாறியிருக்கு. இதைத் தொடர்ந்து விஜய் ஏசுதாஸ் மனைவி தர்ஷனாவை விவாகரத்து செய்து வேலையில்லா பட்டதாரி 2வில் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. இவர்களின் விவாகரத்தில் தனுஷ் உடந்தையாக இருந்தார் அப்படின்றது ரொம்பவே பார்த்தோன்னா இப்போ பைல்வான் அவர்கள் ஓப்பனாக பேசியிருக்காங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு சிலரினுடைய ரொம்பவே அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமானதாக இருக்கும். அப்படி தான் பார்த்திங்கன்னா இப்படி நடந்திருக்கிறத கூட வெளியில் சொல்லலையே, எப்படி அவர்கள் திருமணம் செய்ய போச்சு அப்படின்னு பலருமே பலவிதமாக கேட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு அப்படின்றது எல்லாமே ரொம்பவே தலைகீழாக மாறி போயிடுச்சு. யார் எப்படி வேணாலும் இருக்கலாம், யாரை வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்தாச்சு. இதையெல்லாம் தாண்டி எவ்வளவோ அறிவுரைகள் சொன்னாலும் கூட இந்த தலைமுறையினர் சிலர் பார்த்தோன்னா அதை காதில் போட்டுக்கிறதே கிடையாது. எல்லாமே அனுபவித்து கஷ்டப்படும் பொழுது தான் ஐயோ போச்சே அம்மா போச்சேன்னு வருத்தப்படுறாங்க. நான் திருந்திட்டேன் அப்படின்னா அதற்கு ஒரு வீடியோவையும் வெளியிடுறாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ தெரியல.